கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மலாக்கடூரியான் துங்கால் பகுதியில் 3 பேர் உயிரிழக்க காரணமாக இருந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பான விசாரணை ஆவணங்களை சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தில் போலீஸ் சமர்ப்பித்துவிட்டது. விசாரணை ஆவணங்கள் முழுமையடைந்து சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தில் கடந்த வாரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் நாங்கள் அவர்களிடமிருந்து இதர அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என குற்றப்புலனாய்வு துறையின் தலைமை இயக்குநர் எம். குமார் தெரிவித்தார். புக்கிட் அமானில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இத்தகவலை வெளியிட்டார். தனிநபர்கள் மீது முன்மொழிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் உட்பட இது குறித்து தனது துறையால் மேலும் கருத்து தெரிவிக்க இயலாது என்றும் அவர் கூறினார். டூரியான் துங்கால் சம்பவம் தொடர்பான விசாரணை ஆவணங்களை சட்ட அமலாக்க ஆணையம் முழுமையாக ஆய்வு செய்து வருவதாக நேற்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. சட்ட அமலாக்க ஆணையம் ஒரு அறிக்கையின் மூலம் ஏப்ரல் 17ஆம் தேதி போலீசிடமிருந்து விசாரணையின் முன்னேற்றம் குறித்த தகவல்களை பெற்றதாகவும் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீர்மானிப்பதற்காக தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் தற்போது ஆய்வு செய்து வருவதாகவும் அறிவித்தது. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய்.